ஏன்னா நீங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்றேன். அது யாரு அது குறைஞ்சி இதுல மாறுறதெல்லாம் கிடையாது. அதாவது அங்கங்க அப்படியே இருந்தா தான் இது இருக்கும். நீங்களே யோசனை பண்ணுங்களேன். புரியுதா சொல்றது? அது அப்படியே இருந்தாதான் இது இருக்குன்றீங்களா? கடல் இருக்கணும், கடல்ல மீன் இருக்கணும், காடு இருக்கணும், காட்டுல ஜீவராசி இருக்கணும், பறவை இருக்கணும், மரச்செடி கொடி இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? இருக்கணுங்க. இருந்தாதான் நீ வாழ முடியும். நீ அங்க இருந்து நீ இங்க வந்துட்டன்னா அப்ப அங்க இல்லையா? அப்போ அது இல்ல. ஆனா இப்போ இந்த மாதிரி வளங்கள் எல்லாம் குறையுது இல்லைங்க. அப்போ சொல்றேன், நீ வளங்கள் குறையுது. நீ வளங்கள் குறையறதுக்கும் இதுக்கும் என்ன காரணம்? நீ உயிர் இங்க வரதுனால அந்த வளங்கள் குறையல. சொன்னது புரியுதா? உயிர் மனிதனா வர்றதுனால வளங்கள்லாம் குறையல. எல்லா வளமும் அப்படியேதான் இருக்குது. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாற்றாடுதை தவிர்த்து எந்த வளங்களும் எங்கேயும் குறையலாம் கிடையாது. அப்படி மீறி நீ குறையும்னு சொன்னா கூட அந்த அந்த உயிர் இந்த மனித உயிரா நீ வரும்னா அப்ப இங்க இன்னும் கோடிக்கணக்கான உயிர்கள் போட்டுதான் சொன்ன. ஒரு தவளை 1000 குட்டி போடுதியா? நீ யோசனை பண்ணிக்கோ. ஒரு இடத்துல உயிர் மிஸ் ஒரு இடத்துல வந்து அது வரதுதானே வருது திருப்பியும். நீ வெறும் நம்ம கண்ணுக்கு பார்த்ததுதான் சொல்லுங்க நீ வளங்கள் குறையுதுன்னு. எங்கேயுமே எந்த ஜீவராசியுமே அதிகமா தான் இருக்குது. எங்கேயுமே எதுவும் குறையிலையே. உண்மைதானே? உண்மைதாங்க. ஆனா உதாரணத்துக்கு இப்போ காடு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இப்போ அமேசான் காடு ஒரு 25% குறைஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. குறைக்கிறான். இவன் உற்பத்தியே அதை குறைக்கிறான். அதை குறைச்சு அந்த உற்பத்தியை அதை குறைச்சு அது வேற கண்மை ஆகுதே தவிர்த்து நீ சொல்ற மனித கண்மை ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது புரியுதா சொல்றது? மனித கண்மை ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அது எது தகுதி ஆகுதோ அது மனிதனா இருக்கும்னு சொல்லிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா திருப்பி அந்த இடத்துல அது இதுதான் இருக்கும். அது குறையவே குறையாது. இது வந்து அது வந்து இது போயினே தான் இருக்கும் தவிர்த்து அது ஆக மொத்தம் ஒரே லெவலா தான் இருக்கும். உண்மைதானே? நீ சொல்ற மாதிரி நீ சொன்னா கூட இப்ப நீ அங்க இருந்து மனிதன் நீங்க வந்துட்டான், ஜீவராசி மனிதனா மாறுதுன்னா இப்ப மனிதனா செத்து எங்க போறான்? ஆமாங்க. மனிதன்லாம் செத்து ஜீவராசியா திரும்பி வரணும். அப்படி பார்த்தா இதேதான் சொல்லுகிறீங்க நீங்க எல்லாரும். ஒண்ணு மரணமில்லா பெருவாழ்வு பெற்று போனா ஓகே. இப்ப எல்லாரும் அவ்வளவு பேர் மரணமில்லா பெருவாழ்வு பெறல. ஒரு அவங்க எல்லாரும் திரும்பி ஜீவராசியா தான் பிறக்கணும்ல. அப்புறம் அப்படிதான் சொல்றீங்க நீங்க. ஒண்ணு இங்க வரணும், இங்க வந்து சரியா வாழ்ந்தாதான் நீங்க இல்லைன்னு நீங்க எல்லாம் ஜீவராசியா தான் நீங்களே சொல்றீங்க. ஜீவராசியில இங்க வரணும் நீங்க தான் சொல்றீங்க. ஜீவராசிங்க வரும் நீ சொல்ற, திருப்பி ஜீவராசியா மாறும் நீயே தான் சொல்ற. நீ யோசனை பண்ணீங்க எப்படி இது? அப்போ அப்ப எப்படி எது குறையும் எது கூடும் சொல்லுதாங்களா? அப்படியேதான் இருக்குன்னு அர்த்தம். காட்டுல இருக்கிறதுல இங்க வருதுன்ற, வீட்டுக்கு வருதுன்ற, வீட்டுல இருந்து திரும்பி காட்டுக்கு போகுதுன்னு நீ தான் சொல்ற. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது நான் உண்மையிலே சொல்றேன். இந்த உயிர் இப்படி மாறி இங்க வந்து இது அது போனலாம் கிடையாது. உயிர்ன்றது ஒரு பொருள். அது அனைத்துமா சேர்ந்தது உயிரா தாங்குது. அது விளையாடுறதுக்கோசம் வந்ததுனால ஒரு ஒரு கட்டத்துக்கு விளையாடலாம். பேபி நீ சொல்ற மாதிரி இந்த ஜீவராசியா விளையாண்டு அப்புறம் மனிதனா விளையாட ஆசைப்படலாம். இல்ல மனிதனா வந்து ஜீவராசியா போகலாம். இப்படி போலாம் நடக்கலாமே தவிர்த்து ஆனா விளையாட்டு தான் இது. சரியா சொல்றது? இது பாவத்துக்கான தண்டனைலாம் கிடையாது. விளையாட்டு இப்படி விளையாடலாம். தோத்தா கீழே போய் விளையாடலாம், ஜெயிச்சா உடனே போய் மேல போய் விளையாடலாம். ஆனா விளையாடலாம், அவள் தான். ஆனா எல்லாமே உயிர் தான். இது ஏறும், இது இறங்கும், இது குறையும், இது கூடன்றதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே சரிசமத்துல இருக்கும். அது கூடுது குறையுதுன்னா அது நடக்க வாய்ப்பு இல்லை. அது குறைஞ்சா இருக்காது, கூடுனாலும் இருக்காது. அது ஒரே நிலையில இருக்கும்போது தான் இருக்கும். புரியுதா சொல்றது? புரியுதுங்க, புரியுது. ஆமா. உதாரணமா 1000 தான் 1000 தான் இருக்கும். 1050 இருக்கும், 800 இருக்கும். அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. புரியல சொல்றது? இதுதான் உண்மையான ஃபேக்ட். நீ அப்படி இருக்கும்போது எது போகும் எது வரும் எல்லாமே இருக்கும். நீ சொல்ற மாதிரி உருவம் மாறலாம், கிரவுண்டா மாறலாம், செடியா மாறலாம், கொடியா மாறலாம், இப்படி மாறலாமே தவிர்த்து எதுவுமே குறையாது. எல்லாம் ஒரே கண்டென்ட்டா தான் இருக்கும்.
ஒரே அளவுலதான் இருக்கும், அளவு கூட கூடாது, அது வாய்ப்பே கிடையாது. ஒரே செட்டிங் ஒரே டிசைன் தான் அது. அதாவது மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவம் இல்லைன்னா மாற்ற மாட்டேங்க ஒழிய அது அப்படியே தான் இருந்துகிட்டே தான். ஆமா, இப்ப சுமார் பேச்சு 1 கிலோ மண்ணு, அந்த 1 கிலோ மண்ணை நீ எப்படி இது பண்ணாலும் அந்த மண்ணுல இருந்து உயிரை உருவாக்கலாம், ஒரு பக்கம் காடை உருவாக்கலாம், ஒரு பக்கம் செடியை உருவாக்கலாம், ஒரு பக்கம் அண்டத்தை உருவாக்கலாம். ஆனா மொத்தம் 1 கிலோ மண்ணா ரெடி பண்ணதான் இது. அந்த 1 கிலோ மட்டும் குறையாது, அந்த 1 கிலோ அப்படியேதான் இருக்கும். அந்த 1 கிலோ இங்கிருந்து அங்கிருந்து இங்க 50 கிராம் இங்க 50 கிராம் அங்க மாறி மாறி போகுமே தவிர்த்து இந்த 1 கிலோ தான் அது. இந்த 1 கிலோ எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 கிலோ உருவாக்கணும்னா ஆக்காது. புரியுதுங்க, புரியுது புரியுது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீயே யோசனை பண்ணி பாரு, எத்தனை மனித தேகம் எடுத்தாலும் அந்த மனித தேகம் எங்க எடுக்கணும், பூமியில இருந்தா எடுக்கணும். அது எவ்வளவு பெரிய உயிரினம் வந்தாலும் அந்த பூமியில இருந்தா வரணும். அப்ப பூமின்றது இதுதான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. மலைன்றது இதுதான், ஆற்றல்ன்றது இதுதான். அதுல என்ன மாறிச்சா? எதுவும் மாறல. நீ எவ்வளவு பெரிய உயிரினமா மாறினாலும் எக்ஸ்ட்ரா உற்பத்தி ஆகுது, அதுதான் இருக்க போகுது. இதேதான் இந்த உண்மை. இது வந்து ரியலான கண்டென்ட் தான். நீ எத்தனை நட்சத்திரம், எத்தனை சூரியன், எத்தனை நிலவு தோன்றினாலும் எப்படி இந்த பூமிக்கு பூமி இவ்வளவுதான், இங்க எவ்வளவு ஜீவராசி தோன்றாலும் இவ்வளவுதான் கணக்கோ, இதேதான் அந்த அண்டத்தோட ஒரு விரிவாக்கத்தோட கணக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு துளி கூட உள்ள என்ட்ரி இதுக்கே முடிய வாய்ப்பே கிடையாது. ஒரு கேம்ல இதுதான் செட்டிங், அந்த செட்டிங் எக்ஸ்ட்ரா மாறுமானா வாய்ப்பே கிடையாது, மாறாது. அதுல ஒரு மாற்றம் எல்லாம் வரலாம், அறிவுன்ற ஒரு விஷயம் மாறலாம், புரியுதா? அதுக்கு போனா வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உயிரோட ஏற்றமோ இறக்கமோ அது அதிகமாவோ கம்மியாவோ அவையாவாது. ஒரு வாட்டி என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ் தான் இருக்கும். நீ யோசனை பண்ணி பாருங்க, அப்படிதான், அதான் சரியாவும் வரும். அதுல வேற அதுல எந்த வேரியேஷனும் ஆகாது. ஆனா அந்த உயிர் அறிவை பெற்றுக்கான சூழல் மாறலாம், அதுதான் நடக்கலாம். அது நடந்து அது தன்னைத்தானே ஸ்டாப் பண்ணிக்கலாம், எரஸ் பண்ணிக்கலாம், தன்னைத்தானே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்ல அதுக்குள்ளே அது திருப்பி எக்ஸ்ட்ரா பிளஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா எதுவுமே புதுசாவோ அதீதமாவோ ஆகாது, புரியுதா? இதுக்குதான் 100% வாய்ப்பு. என்ன இந்த பூமிக்கு என்ன கண்டோ இதே கண்டோ எல்லாத்துக்குமே இருக்கும். கேலக்சிக்கு அதுக்கு இதுக்கு அதை விட்டு வேற எதுவுமே வேரியேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. பூமி தோன்றும் போது என்னவோ அதான் பூமி, அந்த பூமியில இருக்கிற படிமண்ணும் அதான் படிமம், பூமியில தோன்ற உயிரினமோ அதான் உயிர். புதுசா எக்ஸ்ட்ரா உயிரும் தோன்ற முடியாது, எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் மாற முடியாது. ஏன்னா இப்ப இந்த கேலக்சி தெரியுது இல்ல நமக்கு, இப்ப புதுசா அண்டங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வரலையா, இவன் இப்பதான் பாக்குறாங்க. ஆமா ஆமா, இருக்கிறதா இப்பதான் இவன் பாக்குறான். அப்படி மேபி அவன் இப்ப பார்த்த இடத்துல இல்லாம இப்ப புதுசா வந்தா கூட அது டிராவல் ஆகி வந்திருக்கணும். புரியுதா சொல்றீங்க? அப்படி அது தோன்றனா கூட புதுசா கேலக்சியை உருவானா கூட அது ஒரு நட்சத்திரம் ஒண்ணு உருவாக்கி இருக்கணும், இல்ல இன்னொரு கேலக்சியை உருவாக்கி இருக்கணும். ஆனா அது ஏற்கனவே இருக்கிற பொருளா தான் இருக்கணும். அதுக்கு எப்படின்னா இப்ப இந்த கேலக்சி உருவாக்கணும், அதுக்கான ஸ்பேஸ் எங்கோ அந்த ஸ்பேஸ்ல அதான் இருக்கும். அதுக்கு அதுல செட்டிங், அதுல ஒரு கிலோ மண்ணுன்னா அதே 1 கிலோ மண்ணு தான் அங்கேயும். பூமியில எப்படி 1 கிலோ மண்ணு அதே பதத்துக்கு அதான் மண்ணு, அது மாறலாம், மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அது எக்ஸ்ட்ரா ஆகாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பூமி எப்படியோ அப்படிதான் அதுவும் இருக்கும். ஆமா, அன்னைக்கு இருந்த பூமி இன்னைக்கு இந்த பூமி பெருசா வீங்குது, பெருசா மாறுது அப்படின்னா கூட அப்ப கூட வராது, அது அவர் கரெக்ட் தான் இருக்கும், அதுல வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒன்னாவும் என்ன இருக்குதோ அது இருக்கிற நிலையை விட்டு குறையும், அப்படியே குறைஞ்சி வந்து நொழிஞ்சு இதாகி போயிடும். அந்த நிகழ்வு ஒன்று நடக்கும். நீ சொல்ற பெருசானாலும் திருப்பி டிஸ்பிளே, ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கும். அந்த அளவு விட்டு எக்காத்திரம் அளவு வந்து ஏற்ற இறக்கம் ஆகாது. அதோட அளவுன்னு அந்த அளவு. ஆனா அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மாறும். ஒரு இடத்துல ஒரு அளவு பெருசாலும் ஒரு இடத்துல சின்னதாலும் இந்த மாதிரி தான் மாறும். சூரியன் நிலவு இந்த மாதிரி மாறும். ஆனா அதோட ஒரு கணக்கெடுத்து பார்த்தா மொத்தமும் அதுக்கு என்ன இப்ப இது வரைக்கும் சுமார் வச்சு 10 லட்சம் கோடி கேலக்சி இருக்குன்னா அதான் கேலக்சி, அதுக்கு மேல எதுவுமே எக்ஸ்ட்ரா வராது. ஆனா அதுக்குள்ள நிகழ்வு வேணா மாறினே இருக்கும், அதுதான் நடக்கும்.
அது அது திடீர்னு மண் துகளா மொத்த கேலக்சியும் மண் துகளா போகலாம், மொத்த கேலக்சியும் அப்படியே தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எல்லாம் அது நடக்கலாம். மாறிட்டு ஆமா, அது எந்த வேணா நடக்கலாம். அதுக்கு எல்லாமே வரலாம். ஏன்னா மெயினான ஒரு விஷயம் அதான் அதுல கண்டென்ட். அதை மீதி எக்ஸ்ட்ரா இருக்க வாய்ப்பு கிடையாது. அதாங்க அதுல ஒரு வரி கூட வருங்க அகவல்ல, எண் கொண்டு அனைத்தையும் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். அற்பெருஞ்சோதி அந்த எண்ணியல் தத்துவத்தால எல்லாத்தையும் கட்டமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் சொல்லத்தான் அது ரொம்ப புரிஞ்சுதான் சொல்றேன். இப்படி இருக்குதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பூமிக்கு என்ன தண்ணி வந்ததோ அதே தண்ணி தான் இன்னும் இருக்குது. நான் இதுல சொல்லி கேட்டுருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி கூட இங்க சேர முடியாது எக்ஸ்ட்ரா. அப்ப அந்த கண்டென்ட்னா அதே கண்டென்ட் தான் அனைத்துக்குமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா வேரியேஷன் மட்டும் மாறும். இது எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கூட தோன்ற முடியாதுன்றதுதான் உண்மை. ஒண்ணு தோன்றதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த தோன்றதுன்றது ஏற்கனவே இருக்கிறது தான். இவரு பாக்கலாம் புதுசா, மேபி இதான் உண்மை. இல்ல நான் ஏற்கனவே பார்த்த இடத்துல இல்ல இப்ப அந்த இடத்துல வந்திருக்குதான் புதுசா தோன்றிச்சாருன்னா அது டிராவல்ல வந்திருக்கணும். இதுதான் உண்மை. ஒண்ணு டிராவலுக்கு நம்ம போயிருக்கணும், இல்ல டிராவல்ல அது வந்திருக்கணும். அவ்வளோ அதுதான் நடந்திருக்க தவிர்த்து புதியதா ஒண்ணு முளைக்காது. புரியுதுங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இங்க இந்த ஜீவராசி உயிர்கள் இருக்குது இல்லையா, காரணம் இதுதான். ஏன்னா அது ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த ப்ரொடியூஸ் ஆகணுன்றனால ஒரு இடத்துல ஒண்ணு குறைஞ்சால் ஒரு இடத்துல ஒண்ணு கூடும். திருப்பியும் ஒண்ணுக்குள்ள போய் ஒண்ணு வந்துட்டே இருக்கணும். அதான் செட்டிங். இதுல குறைஞ்சுன்னா இதுல கூடும். புரியுதா சொல்றதே? அதனால அந்த உயிர் சுழற்சி ஆயிலே இருக்கிற காரணம் தான். அது எங்க மிச்சப்படுதோ எங்க குறையுதோ அந்த இடத்துல கூட்டணும். அந்த இடத்துல அதை உயிரை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வேற எதெல்லாம் போய் அதை வெளியே வருவாங்க. ஆனா வந்துட்டே தான் இருக்கும், வராம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளவு அளவு இருக்குது இல்ல, அந்த அளவு குறையில. ஆனா அந்த அளவுக்கான ஒரு நிகழ்வு வந்துட்டே தான் இருக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல காடெல்லாம் குறையுது எல்லாம் இப்ப உயிர்கள் நீ சொல்ற மாதிரி குறைஞ்சா அதே உயிர்கள் அந்த காட்டுக்குள்ளேயே நீ உயிரை கணக்கெடுத்தா அதே உயிர் தான் இருக்கும். எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அதனால. ஆனா சைஸ் மாறி இருக்கும், உருவம் மாறி இருக்கும், சிறுசா இருக்கலாம். மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்றேன், புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் காடை எடுத்து அழிச்சிட்டேன், அந்த காடை எடுத்து அழிச்சு மீதி தான் காடு இருந்தா மீதி இருக்கிற காட்டுல அந்த காட்டுல அதே இந்த காட்டுல எவ்வளவு விலங்கு இருந்ததோ அதை போய் கணக்கு எடுத்து அவன் பார்க்க முடியும் அப்படின்னா அதே விலங்கு எண்ணிக்கை அதுல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா மாற்றமா இருக்கலாம். மேபி புலிகள் இருந்திருக்கலாம், புலிகள் எல்லாமே வேற சிறிய ஜீவராசி இருக்கலாம். அன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏன்னா இப்ப அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். இவன் அழிச்சால அந்த இடத்துலயே கூட இருக்கலாம். மேபி அதுவே அந்த இடத்துலயே அது வேற ஒரு கண்டென்ட்ல இருக்கலாம். அதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஆனா இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. இப்படிதான் இருக்கும். இது அதனால்தான் உயிர்கள் எண்ணிக்கை அதே கண்டென்ட்ல அப்படியே இருக்குது. அதனாலதான் உயிர்னா உடல் எடுக்க கூடாது அப்படின்றதுதான் வல்லாசு சுத்த சிவத்துக்கான தன்மை. ஆற்றலாவே இருக்கணும். அது உடல் எடுக்காம இருந்தா விளைவுகள் குறைவு, உடல் எடுத்தா விளைவுகள் கூடுது. திருப்பியும் கூடுதுன்னா வலிக்குது, அதுக்கு விளையாடுது இல்லையா. உயிரா இருக்கிற அந்த விளையாட்டு இருக்குமானா அதுலயே இருக்கும். ஆனா உடல் எடுத்தா அது தெரிய வரும். உடல் எடுத்தா ஒரு பிரச்சனைக்குள்ளாகுது. ஆனா உடல் எடுக்காம அது உயிரா இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் குறைவா இருக்கும். இப்ப மனித ஆன்மா மட்டும் இருக்குது. அந்த மனித ஆன்மா மட்டும் அந்த தன்மையை புரிஞ்சு அந்த தன்மையை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணா நம்ம நல்லா இருக்கும். அந்த எண்ணத்துல நம்ம ஆழ்ந்து போனா
அந்த ஆற்றல் எல்லாமே ஆற்றலா கன்வே ஆகிறது ஈஸியா இருக்கும். இது உடலா இருந்து திருப்பி ஆற்றலா மாறி கன்வே ஆகிறதுக்கும் ஆல்ரெடி ஆற்றலாவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க ஒரு இது உடல்ன்றது உடலுக்குள்ள உயிர் இல்ல, உடல் முழுவதுமே உயிரா தான் இருக்குது. அது ஆற்றலா இருக்கிறது மொத்த சுத்தம் கட்டமைப்பா மாறுது. அதான் சொல்றேன், சரியான சேர்க்கையில இருக்கும் போது அளவா இருக்கும் போது அது எதுவுமே இல்லாம இருக்குது. அளவு கூடும் போது அது நாற்றமா வீசுது. நாற்றமா வீசும் போது அது உடல் எடுக்குது. அளவுக்கு மீறி உயிரோட சேர்க்கை ஒன்று சேருது. அளவுக்கு மீறி சேர்க்கிறதுனால உடலே எடுக்குது. அது அந்த உடல் எடுக்கிற தன்மை இந்த அளவுக்கு மீறி சேர்ந்துட்டா உடல் எடுக்க முடியுது. அதனால அதான் நாற்றமா வீசுது. அந்த நாற்றம் தான் நம்மளுக்கு உடலா எடுக்குது. அது அளவுக்கு மீறி சேர்க்கைனால. அளவோடு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. இப்ப அந்த அளவோடு இருக்கணும்னா நம்மளை பொறுத்த இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் சுத்தமா நம்ம ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணா உயிர் வருவது குறையும். ஈஸியா நம்மளே பார்க்கலாம், அந்த உயிர் உற்பத்தி குறைஞ்சிடும். ஏன்னா இங்க உயிர்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருள் கிடையாது. நீ உருவாக்குற அசுத்தமே உயிர் தான். புரியுதா சொல்றது? நீங்க இதே உயிரை நீங்க ஒளியா பார்க்கலாம், அதுவா பார்க்கலாம். நீங்கல்ல நான் சொல்றது எல்லாமே உயிர்னு சொன்னல, அது இதுல பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நீ அழுக்கா ஒரு விஷயத்த ஆக்கணும், அது உயிர் தான் அர்த்தம். நாத்த வீசுது இல்ல, நாத்த வீசுனா என்ன தெரியும்? எப்படி நாத்த வீசுது? நீ உயிரை பார்க்கவே இல்லை, எப்படி ஸ்மெல் வந்ததுல இருந்து நாத்தமா? அதான் உயிரோட மனம். அது அளவுக்கு மீறி நாத்தமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள புழு உருவாகும். பாத்துருக்கீங்களா? அப்படி வச்சு புழு வருது. அந்த நாத்தத்தின் வெளிப்பாடு அளவுக்கு மீறி அசுத்தங்கள் ஒன்று சேர்ந்தவரை உயிர் உருவாகுது. அப்போ உயிர்ன்றது நினைக்கிற மாதிரி தனி பொருளா இல்ல, முழுவதுமே அதான் இருக்குது. 100% அதுதான் ஃபேக்ட். நீ ஜடமா தெரிஞ்சா அது உயிர் இல்லைன்னு சொல்றது அறியாம தான். அதுவும் உயிரி தான். பார்த்தா அதீதமான உயிர் சேர்க்கை எதுல இருக்குதுன்னா ஜட உயிர் இந்த ஜட பொருளுக்குள்ளதான் இருக்குது. அது கட்டமைப்பா ஜடத்துல சேராத வரைக்கும் அது பலவா இருக்கும். ஜடத்துல சேர்ந்தா ஒரே கட்டமைப்பா இருக்கும். இப்ப ஏன்னா நான் அதை நான் லைவா பாக்குறேன். படுத்து நான் பார்த்தேன்னா ஊருப்பட்ட பூச்சி மேயுது வானத்துல, எம்டி ஸ்பேஸ்ல சும்மா கொசன்னு மேயுது. அதுல எந்த நாத்தம் வீசல, ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது ஒண்ணு சேரல. சரியா? ஆனா உயிரா கன்வீவ் ஆகும் போது ஒண்ணு சேருது. சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கலப்பாயி ஒண்ணுக்குள்ள ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அது அப்பதான் அது ஒண்ணு சேர்ந்து சேர்க்கை அதிகமாகி அது உடலா மாற்றம் எடுக்குது. அப்பதான் நாத்த வீச ஆரம்பிக்குது அதுல. ஆனா அதுவே தனியா இருக்கும் போது அந்த ஸ்மெல் வரல. காரணம் அளவா இருக்குது. அதனால ஸ்மெல் இல்லை. சேரும் போது அளவுக்கு மீறி சேர்த்ததுனால அது பிரச்சனையா மாறுது. அளவோட சேர்ந்தா அந்த பிரச்சனையும் கிடையாது. அளவுக்கு மிஞ்சும் போது அது நாற்றமா வீசுது. அது அளவுக்கு மிஞ்சி ஆனவுனதான் நாற்றமாயி அதுல இருந்து ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது. அப்போ அது உயிர் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம் மொத்தமே உயிரா தான் இருக்குதுன்றதுதான் உண்மை. ஆமா, உடல்ன்றது உயிர்ன்றது ஒண்ணுதான். நீங்க உடல் தனியா உயிர் தனியா பிரிச்சிடுறீங்க, அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா இந்த ஜடப்பொருள் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்க? உதாரணமா இது ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இருக்குல்ல, அது எதனாலங்க தெரியுது அந்த டிஃபரன்ஸ்? நான் சொல்லுறேன், இப்ப சுமார் பேச்சு வரலாம். இது விளையாடுற இடம். விளையாடுற இடத்துக்கு எல்லா பொருளுமே தேவை. நீ எல்லாத்தையுமே உயிரா இருக்கணும்னு ஆசைப்பட்டா எதுவுமே இருக்காதுதான் உண்மை. புரியுதா? இது ஒரு விளையாட்டு தளத்துல எல்லாமே வேணும் தானே? அப்ப விளையாட்டு தளத்துல எல்லாமே வேணும்னா நான் அதுக்கேற்ற ப்ரொடியூசர் நான் படிதானே ஆகணும். ஒரு ஆற்றல் இதை உருவாக்கணும் கூட அப்படிதான் உருவாக்கணும். அது அப்படிதான் உருவாக்கணும். இப்ப நம்ம நடக்கணும்னா தர வேணும், இருந்தாதான் அப்புறம் நடக்க முடியும். அவ்வளவுதான். இது அதுதான் செட்டிங். இது நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா இப்படிதான் பார்க்கணும். இப்ப சும்மா ஒரு கம்பெனி கட்டினா ஒரு கம்பெனில பாத்ரூம் வேணும், ஆபீஸ் ரூம் வேணும், வேலை செய்யற ஸ்பாட் வேணும், அதுக்கு வேலைக்காரங்க வேணும் தானே? நம்ம எல்லாரும் ஆபீஸ் ஸ்டாஃபா இருந்தோம்னா வேலை செய்யறது யாரு? சரி, எல்லாரும் வேலை தான் செய்யணும். யாரு பாத்ரூம் கழுவுறது யாரு? ஏன்னா அந்த ப்ரொடியூஸ் உன் உடம்புக்குள்ளே நடக்கும்.
எப்படி அண்டத்துல ஒரு விஷயத்தை அது கிரியேட் பண்ணி உருவாக்கி உன்னை அது உட்கொண்டு உன்னை உருவாக்கி வெளியே தள்ளுதோ, ஒரு எப்படி அண்டங்கள், அணுக்கள், காற்று, நீர், பஞ்சபூதங்கள், ஜீவராசி, மரம், செடி, கொடி எப்படி உற்பத்தி பண்ணுதுன்னா, இந்த அந்த சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரிங் தேரின்னு சொல்லிட்டு ஒரு ஆவுடை மேல ஒரு இது அது ஒரு அசைறதுனால இந்த ஆற்றல், இந்த அணுகள்லாம் உள்ள போய் புகுந்து அது ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆகி உருவமாய் தான் இந்த பொருளா மாறுது. அதே ப்ராசஸ் ஒரு தேகத்துக்குள்ளே நடக்கும். நீர் உணவு சாப்பிட்டா அந்த உணவு உள்ள போய் அரைக்கப்பட்டு இந்த உடலுக்கு தேவையான சத்தா மாதிரி திருப்பி மலமா வெளியே வரும். அதே நிகழ்வு தான் அண்டத்துல நடக்குது. சேம் அதே இதுதான் அண்டமும் பின்னம் ஒண்ணுன்றதுக்கு அர்த்தம். அதே நிகழ்வு தான் அண்டத்துல நடக்குது. எவ்வளவு கேலக்சி எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு சமயத்துக்கு மேல எல்லாம் டிஸ்மால் ஆகி திருப்பியும் ஒரு ப்ராசஸ்க்குள்ள திருப்பி வரும். திருப்பி அண்டங்கள், சூரியன், நட்சத்திரம், ஸ்டார்ஸ் திருப்பி வரும். திருப்பி அது டிஸ்மால் ஆகும். இது நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த நீங்க அந்த பிளாக் ஹோல்னு சொல்றது அது ஒரு உருவமா, அது ஒரு தேகமா எடுத்துக்கலாம். அந்த தேகத்துக்குள்ள இந்த அண்டங்கள், அணுக்களை போட்டு அதை சாப்பிட்டு அதை சிரிச்சு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பொருள். அதுல இருந்து உருவாகிற ஒரு பொருளுமே அதே கணக்கு தான் இருக்கும். அது எங்க விதத்துல மாறி இருக்காது. அது எப்படி பண்ணிச்சோ அதே தான் அதுல இருந்து உருவாகிற ஒரு பொருளும் பண்ணும். இதுதான் அண்டமும் பின்னம் ஒண்ணு. அதே ப்ராசஸ் தான் நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க. நீ ஒரு வாட்டி காய்கறி எடுத்து சாப்பிடும் போதும் அந்த காய்கறி ஒண்ணுக்குள்ள போய் அது தன்மாற்றம் அடையுது. அது உண்மைதானே? அந்த காய்கறி உள்ள போனோடனே சரியாவோ, ரத்தமாவோ, ஆற்றலாவோ, உயிராற்றலாவோ எல்லாமோ மாறிட்டு மீதி பேலன்ஸ் என்ன அது வெளியேறும். மீதி பேலன்ஸ் வெளியேறும். திருப்பி நம்ம அதே ப்ராசஸ் அது பண்ணினே இருக்கும். இது இதே போல பண்ண இருக்கும். திருப்பி ஒரு கட்டத்து மேல இந்த எல்லாத்தையுமே ஆற்றலாம் திருப்பி கீழே வந்து இதுவும் அது கூட திருப்பி மிங்கில் ஆகும். திருப்பி இந்த ப்ராசஸ் நடக்கும். இதே ப்ராசஸ் தான் அண்டத்துல நடக்குது. அதே ப்ராசஸ் இந்த பிண்டத்துல நடக்குது. இது நம்மளுக்கு புரியல. அவனால்தான் நீ அது 100% ஈஸியா ஒத்து போயிடும். நீ பார்த்தா தெரியும். நீ எதுக்கு சாப்பிடணும்? யாருன்னா நீ பசிக்கு சாப்பிடணும் நினைக்க. நீ பசிக்கு சாப்பிடல, நீ உன்னை மாற்றம் பண்ணணும்ன்றதுதான் இந்த உலகத்தோட செட்டிங். அதுதான் அது உருவாகும் போது இந்த ஒரு மாற்றத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த தான் அதோட மாற்றம். ஒன்னு உருவாகும், அந்த உருவானதுக்குள்ள விழும், திருப்பி அரைக்கும், திருப்பி விழும், திருப்பி அரைக்கும். அது தன்மாற்றம் அடைஞ்சிக்கினே இருக்கும். அது முதல்ல இருந்த மாற்றம் இப்போ மாற்றம் வேரியேஷன் ஆகினே இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். அதே நிகழ்வு அதுல இருந்து புறப்படுற ஒரு ஜீவராசிக்கும் இந்த நிகழ்வு நடக்கும் உடம்புல. ஏன்னா அதுல இருந்து உருவானது தானே இது. அப்ப அது அப்படியே புல்தான் இருக்கும். இது தாய் எப்படி அப்படிதான் குழந்தை இருக்கும். அது எந்த குழந்தை இருந்தாலும் சரி. அதே ப்ராசஸ் தான் ஜடத்துக்குள்ளே நடக்குது. ஜட பொருள் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. இப்ப இதை உன்னால இப்ப ஈஸியா நான் மீன் பண்ணி நான் சொல்லிட்டேன்ல. இப்ப ஜடத்துக்குள்ள அது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆனா அந்த ஜடமே ஒரு நாள் பிரிஞ்சு போய் தேகமா உருவெடுக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லும். புரியுதுமா சொல்றது? இப்ப அந்த ஜடம் கூட இதே போல ஜடமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கால சுழற்சியில அது கூட ஒரு நாள் வெள்ளத்தை டிஸ்மால ஒரு மனித தேகமா மாறும். இந்த மனித தேகத்தோட கட்டமைப்பா மாறும். புரியுதா சொல்றது? இந்த ப்ராசஸ் நான் தனியா இருக்கும். ஆனா இந்த விளையாட்டுக்குள்ள எல்லாமே வேணும். ஜட பொருள் வேணும், இந்த உயிர் பொருள் வேணும், ஸ்பேஸ் வேணும், எல்லாமே வேணும். அப்பதான் விளையாட்டு நடக்கும். புரியுதுங்க, புரியுது. ஆனா எல்லாமே அதுல இருந்து புறப்பட்டது தான். அப்ப அதுல இருந்து புறப்பட்டதுக்குள்ள இதுக்குள்ள இது இருக்குன்னா அந்த ஜடத்துக்குள்ள ஏமாட்டேன் அப்படி இருக்கலாம் போயிடும். ஆனா அது வேற ஒரு மாற்றத்துல இருக்குது தவறு தான். ஆனா அதுவும் அதே தான். எப்படி உன் தேவைக்கு ஏற்ற மாதிரி துணி வேணும், சாப்பிட தட்டு வேணும் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த தேவைக்கான ப்ராசஸ் நடக்கும்போது அது இதெல்லாம் தேவை. அதுல இருந்து கரெக்டா பிரிஞ்சு வருது எல்லாமே. ஆனா பொருள் ஒண்ணுதான். அதுதான் சொல்ல, உயிர்ன்றது ஒண்ணுமே இல்ல, மொத்தமும் சேர்ந்தது உயிர் தான். ஒரு உயிர் போது உயிர் வருது மரத்துல இருந்து இலை உதிர்ற மாதிரிதான். உங்களுக்கு அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா அதை வச்சு நீ என்ன மாற்றம் பண்ணணும்னு நீ ஆசைப்படணும். இது அதான் சொன்ன வல்லார் போட்டிருப்போம், இது வெறும் கழித்தற்போல் வீண்காலம் யாரும் கழித்திடாதீங்க சொல்ல போறதுல. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்த கொஞ்சமா நம்ம ஆழ்ந்து அந்த கருணையான விஷயத்த எல்லாருக்குள்ளயும் நீ போதிச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக் இந்த சைக்கிளை நிறுத்திடலாம், ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கோசம் இந்த
இது வரைக்கும் இந்த நிகழ்வு நடத்து இப்ப மனித தேகத்தை அது உருவாக்கிறது. இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் மனித தேகம், இந்த மனித தேகத்துக்கு ஆக சிறந்த சொல்றதுக்குரிய காரணம் இது நினைத்தால் அதை முடிக்க முடியும். இப்ப நான் பேசுறேன்ல, அது அனைத்துமா இருக்கிறத நான் இப்ப சிந்திச்சு பேச முடிச்சுல, அப்ப இதுக்கு அவ்வளவு தகுதி இருக்கு. அதனாலதான் மனித தேகம் அவ்வளவு அவசியம்னு சொல்றதுக்குரிய காரணம். அது ஒன்னும் விஷயம் பாருங்க, இருக்கிறதுலே அளவுக்கு மீறி ஸ்மெல் வரக்கூடிய ஒரே ஒரு மலம் நம்ம மலம் மட்டும்தான். மனித மலம் தான் அதிகமா நாத்து அடிக்கும். வேற எந்த ஜீவராசி மலமும் அவ்வளவு நாத்து அடிக்காது. காரணம் என்னன்னா, அதிகமா ஆற்றல் எடுக்கக்கூடிய தகுதி மனித ஆன்மாக்கு உண்டு, இந்த மனித தேகத்துக்கு உண்டு. ஆற்றல்ன்றது உயிர். அப்ப அந்த உயிர் ஆற்றலை முழுவதுமா எடுக்கிறதுனாலதான் அந்த மலம் நீ எல்லாமே சாப்பிட்ட சத்தை பிரிஞ்சா கூட அந்த சத்து திருப்பி அப்படியே ரிட்டர்ன்ல வெளியே வருது ஸ்மெல்லாவே. அது வெறும் உனக்கு உடம்புக்கு தேவையான ஃபியூலை மட்டும் எடுத்து தவிர்த்து அந்த உயிர் சத்து அப்படியே ரிலீஸ் ஆகுது. அதனாலதான் அது அளவுக்கு மீறி அந்த ஸ்மெல்லோட இருக்கிறது ஒரே காரணம். ஏன்னா எல்லாத்தையும் கிரகிக்கிற சக்தி இந்த மனித தேகத்துக்கு உண்டு. அதுதான் சொன்னது, நீ இந்த ஈகை குணத்தை நீ வளர்த்துப்ப, கருணையை வளர்த்துப்ப அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஆற்றலோட தன்மை மிக பெருசா கூடும். இயல்பாவே நம்மளோட மலத்தோட ஸ்மெல்லுக்கு காரணம் கூட அளவுக்கு மீறி உயிரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தகுதி இந்த உடம்பு கொண்டு. எவ்வளவு ஆற்றலை இது எடுக்கும், அவ்வளவு ஆற்றலை வெளியே வந்து தள்ளும். எந்த மலத்துல புழு வருதுலயே மனித மலத்துல அவ்வளவு புழு வரும். ஏன்னா இதுதான் மூலமான ஒரு பொருள், இதுல இருந்துதான் ப்ரொடியூசர் நடக்குது. அதனால்தான் இது வெளியிடுற அந்த பொருள் உடனே ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஈஸியா. சத்து மிக சிறந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் அதனாலதான். இதை நீங்க பார்த்தா சொல்லி ஆமா இதுல சத்து அதிகம்னா மனித தேகத்துக்கு சத்து அதிகம், மனித தேகம் சிறந்தது. ஏன்னா இதுக்கோசம் தான் இது விளையாடுறது எல்லாமே இதுக்கோசம் நடக்குது. அப்ப இது எவ்வளவு ஆக சிறந்தா தானே இருக்கும். அப்ப ஆக சிறந்ததுக்குள்ள அளவுக்கு மீறி சத்து இருக்க தானே செய்யும். அப்ப அளவுக்கு மீறி சத்து இருந்தா அந்த மெயின் ப்ரொடியூஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணோ அதே போல இதே அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் மலமா வெளியேறுது. அது சத்தா எடுத்துக்கின்னு மலமா வெளியேற்றுது. மூலப்பொருள் இதுதான். இந்த மூலப்பொருள் கிட்ட அந்த மூலமான அறிவு இருக்குது. ஆனா அந்த அறிவை இது பெறணும்னு ஆசைப்பட்டா, கருணையான செயலை செய்தா, அப்ப அந்த அறிவை 100% பெற முடியும். பாசிட்டிவ் திங்கிங், எல்லாரும் ஒன்னா பாக்குறது, ஒத்த கருத்து, உரிமை குணம் வந்தா பெரிய மாற்றம். அப்பதான் நம்ம இது பண்ண முடியலன்னா இது ப்ரொடியூஸ் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அது பாட்டு வந்துன்னே இருக்கும். சொன்ன காலை வைக்கத்துல தவளை குச்சி ஓடுது, ஒரே குட்டி. ஒரு பக்கம் நாய் வெளியே வேதனை, அது ஒரு பக்கம் துடிக்குது. ஒரு பக்கம் மனிதன் போனா அவன் நோய் துன்பம் அவன் ஒரு பக்கங்கிறான். எல்லாருக்கும் எல்லாம் சரி, ஒருத்தருக்கும் எந்த வேற்றுமை இருக்காது. ஒரே மாதிரி இருக்க துன்பம், ஒரே மாதிரி இருக்க இன்பமும், அதுல மாற்றமே இருக்காது. இது நடக்கணுமோ நடக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணக்கூடிய தகுதி மனித ஆன்மாவுக்கு உண்டு. அது முயற்சி பண்ணா இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இதை ஸ்டாப் பண்ணா ஒண்ணுதான் தீர்வு. இல்லைன்னா இதை திரும்பி திரும்பி இந்த ப்ரொடியூஸ் நடந்துனே இருக்கும். எப்படி நம்மளுக்குள்ள இவ்வளவு வலி இருக்குதோ அதே வலி அது மூலத்தை ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு அதே வலி இருக்கும். அதே எவ்வளவுதான் சுத்தின்னு இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனாலதான் அதுல இருந்து ஒரு பெரிய மூலமான ஒரு பொருள் ப்ரொடியூஸ் ஆகுது, மனித தேகம். அந்த மனித தேகத்தை வச்சு நம்ம யோக குணத்தை வளர்த்துக்கினா எல்லாரும் ஒண்ணுன்ற ஒரு அறிவோட, எல்லாமே நானா இருக்கிற புரிதலோட, அந்த ஒருமை குணத்தோட, அந்த ஒத்த கருத்தோட நம்ம இருப்போம். அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த கருணை விதம், எல்லாருக்குள்ள இந்த அறிவு வந்து நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை சிந்திச்சா போதுமானது. மூணு நீ சிந்திச்ச என்னாகும், அவங்க சிந்தனை வெளிப்பாடு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏக்கம் நிற்கும், இது ஸ்டாப் ஆகும். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா அந்த உயிர்கள் திருப்பி 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 வந்துனே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது ஒரு பொருள் கட்டாயம் போல இவ்வளவுதான் இருக்குது இல்ல, அது வேற என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணிதான் இருக்கணும். அது ஸ்டாப்பா இருக்க பண்ண முடியாது. அதனால இல்லாம ஆகணும். இல்ல எங்கிருந்து புறப்பட்டது அதோட அது மெர்ஜ் ஆகணும். அப்பதான் அது நிக்கும். அது வரைக்கும் நான் வருவேன், நீ போவேன், நான் முக்திக்கு போவேன், நான் மோட்சத்துக்கு போவேன், நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன்னு சொல்றதெல்லாம் அறியாமை வெளிப்பாடுதான். நம்ம இடத்துல அப்படிதான் இருக்க முடியுன்ற மாதிரி. ஆமா,
ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருக்கு. செஞ்சுதான் இருக்கணும். ஏன் சும்மா இருக்க முடியாது. நீ விளையாட வந்திருக்கிற, நீ விளையாண்டே ஆகணுன்றது உன் கட்டாயம். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. விளையாட வந்த இடத்துல விளையாடக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாதுன்னா இந்த விளையாட்ட தலை இருக்கக்கூடாது, இந்த சுழற்சி இருக்கக்கூடாது. விளையாட்டுன்றது சுத்தத்தான விளையாட்டு. விளையாட்டு ரூல் சுத்தத்தான விளையாட்டு, சுத்தத்தான விளையாட்டு. இப்ப பாத்துக்கிட்டே யோசனை பண்ணு, மூவ்மெண்ட் ஆகணும், அதான் விளையாட்டு. இதையே யோசனை பண்ணு, எல்லாம் மூவ்மெண்ட்ல இருக்குதா? பூமி சுத்துது, சூரியன் சுத்துது, எல்லாமே சுத்துதா? அப்ப பாத்துக்கோ, நீயும் சுத்துறியா? விளையாட்டு கன்ஃபார்ம் ஆகுதா? ஏன் ஒரு போல சுத்தாம நிக்க வேண்டியது தானே? ஏன் நீ சுத்துது? விளையாடுது. எல்லாம் விளையாட்டுக்குள்ள இருக்குது. அது பூமியா இருக்கட்டும், அணுவா இருக்கட்டும், அண்டமா இருக்கட்டும், ஸ்டார்ஸா இருக்கட்டும், எல்லாம் விளையாட்டுக்குள்ளதான் இருக்கும். எதுவுமே விளையாட்டுக்குள்ள இருக்க முடியாது. இந்த பூமி சுத்துற வேகத்தை எவ்வளவு வேகமா சுத்து சொல்றான்ல. மேல ஃபேன் சுத்துது, அது சுத்துறதுனால அது ப்ரொடியூஸ் பண்ண காத்த ப்ரொடியூஸ் பண்ணா. இப்ப நான் இருக்கிறேன், நான் காலையில நான் போவேன், சுத்துவேன், வருவேன், சாப்பிடுவேன், போவேன், நான் சுத்திட்டே இருப்பேன். நான் சுத்ததுனால நான் எங்கெங்க போறாங்க ஒரு பொருளை நான் மாற்றம் பண்ணுவேன், ஒன்னு செய்வேன், ஒன்னு வைப்பேன், ஒன்ன பாப்பேன், ஒன்ன கேட்பேன், இதெல்லாம் நான் மாற்றம் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு தேவையான நான் போட்டு அதை மாற்றம் பண்ணுவேன். ரெண்டாவது நான் சாப்பிட்டு நான் ஒரு மாற்றம் பண்ணுவேன். சரி, நானும் சுத்தினாங்கிறேன். அதாவது தகுதிக்கு ஒத்த சுத்துதீங்க எல்லாமே. புரியுதுங்களா? அதான் சொல்றேன், எல்லாமே நீ எது பண்ணாலும் நீ சுத்துறதுக்கு சமம். அது பேரு நீங்க சுத்துறதுன்னா வெறும் ஒரு பம்பர்ல சுத்துறது கிடையாது. நீ போறது, செய்யறது, பேசுறது, கேட்கறது, இது எல்லாமே சுத்துறது தான். இது எல்லாமே ஒரு விஷயத்த கத்துக்கிறது தான். இதுக்கு பேரு பயணம் தான். அதுதான், அது அங்க எப்படி அதான் இங்கே நடந்துருக்குது. இது சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். சொன்னீங்க, இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தாம புரிஞ்சுக்க முடியாது. இங்க புருஷன், குழந்தை, குட்டி, குடும்பம், வீடு, என் வாழ்க்கை, என் சொந்தம், என் பந்தம், ஏற்றத்தாழ்வு, எனக்கு சூடுக்குது, சொர்ணக்குது, எனக்கு கர்வம், என்னோட இதெல்லாம் சொல்லிக்கிறது வரை ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே ஒன்று மண்ணிலே வந்து மக்க வேண்டியதான். ஒன்னும் பண்ண முடியாது. நீ எப்படி அந்த அறிவை புரிஞ்சுக்க முடியும்? அதை பத்தி எப்படி சிந்திக்க முடியும், எப்படி பேச முடியும்? அதுக்குரிய அந்த மாதிரி சூழல் நீங்க எப்படி ஏற்படுத்திட்டாங்க. அந்த கருணைன்ற ஒரு செயல் இல்லாதனால எல்லாருக்குள்ள ஏற்றத்தாள் உருவாச்சு. அந்த ஏற்றத்தாள் ஆச்சு இல்லாம ஆயிட்டா, ஒருத்தர் இருக்கப்பட்டு ஆயிட்டான். உணவு கோசம் ஒருத்தர் நோய்க்கு ஓட வேண்டியதாச்சு. இப்ப உணவு தேவையானால கொஞ்சம் போச்சு. அந்த உணவு தேடி ஓடுறதுக்கு இவன் நாள் கழிஞ்சு போய் உள்ள குந்துடலாம். சரி, திருப்பி அதிலே விழுந்த அளவு சூழ்நிலை கருணை இல்லாதனால நடக்கிற நிகழ்வு தான். இங்க கருணைன்ற ஒரு விஷயம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாரும் அந்த கருணைக்குள்ள வந்தா இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட வேரியேஷன் இல்லாம ஆச்சுன்னா அப்பதான் இவனுக்கு அந்த அறிவு வரும். நம்ம ஏன் இங்க வாழ்றோன்ற அறிவு வரும். ஆட்டோமேட்டிக் எல்லாரும் கேள்வி கேட்பான், இந்த நிகழ்வு ஏன் நடக்கணும். அப்ப அந்த கேள்வி கேட்கும் போது எல்லாரும் இந்த கேள்வி கேட்டா உடனே பதிலும் வரும். இந்த இயக்கம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கருணையை ஜீவகாரணியை செய்யணும்னு சொன்னது வல்லாசு ஒரு காரணமே தான். ஏன்னா கருணை அதிகமானால் இங்க நடக்கிற பிரச்சனைகள் ஸ்டாப் ஆயிடும், ஏற்றத்தாழ்வு இல்லாம ஆயிடும், நல்லது கெட்டது இல்லாத ஆயிடும், தப்பு ரைட்னு ஒன்று இல்லாத ஆயிடும், ஏற்றத்தாழ்வு இல்லாம போயிடும். எதுவுமே இருக்காது, ஒரே பொருளா இருக்கும். எல்லாருக்கிட்டும் அன்பு ஒண்ணு இருக்கும், நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த அன்பு மிகுதி. ஆனால் எல்லாருக்குள்ள அறிவு வந்து இந்த ஏக்கம் நடக்கக்கூடாது, எல்லாரோட வழியும் எல்லாருக்கும் வழியா தெரியும். அப்ப எல்லாருக்குள்ள எல்லா வழியும் எல்லாருக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சுன்னா எல்லாருக்குள்ளே இந்த எண்ணம் வரும், இது ஏன் ஏறுங்கணும், இது ஏங்க தேவை நிக்கணும்ன்ற எண்ணம் தானா தோணுச்சுன்னா கட்டாயம் ஸ்டாப்பேஜுக்கு போயிடும் ஈஸியா. இது ஒண்ணுதான் இதுக்கு தீர்வு.